ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தந்தி ஒன்ல ஒரு கன்னட ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான துண்டைக்கல் சகவாசா அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல பாண்டியாட்டம் அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. BM கிரிராஜ் டைரக்ஷன்ல கிஷோர் குமார், அபய் சூர்யா, ஹேமந்த் சுஷில் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 138 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். கதாநாயகனான ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்காரு. இவர் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸை ஃபேஷன்ல சப்போர்ட் பண்ற ஒரு நபரா இருக்காரு. கதாநாயகி அப்படியே கான்ட்ராஸ்ட் கைத்தறி துணிகளை ஃபேஷன்ல எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதாநாயகியோட அண்ணனா கிஷோர் வராரு. இவர் இவங்களோட திருமணத்துக்கு ஓகே சொன்னாரா? ஹீரோவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை அவர் எப்படி சமாளிச்சார் அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதை பார்த்துடலாம். இந்த படத்து மூலமா ஒரு சோஷியல் மெசேஜை ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இது ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றதுனால டெக்னிக்கலி இது ஒரு வீக்கான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சீரியல் பாக்குற மாதிரி தான் இருக்கும். கிஷோர் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மத்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல பாக்கிறதுக்கு ஒரு நல்ல கதைக்களமா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, இருந்தாலுமே அது பெருசா இந்த படத்தை ஹை பாயிண்ட்டுக்கு கொண்டு போல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. சாது கோகிலாவோட ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோஷியல் இஷ்யூ நிறைய சொல்லிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க தேவையில்லாம. அது இந்த படத்துடைய மைனஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பாண்டியாட்டம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.